வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. ஜார்க்கண்ட் அரசு தேர்வுகளை ரத்து செய்ததை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார் மாணவர் தலைவர் ரவீந்திர பஸ்வான். வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் தேவை என ரவீந்திர பஸ்வான் வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் இராணுவ தாக்குதல் நடத்தப்படும். ஈரானிய மூத்த அதிகாரி எச்சரிக்கை. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 284 ரன்களுக்கு ஆல் அவுட். 178 ரன்கள் முன்னிலையுடன் இன்று 2வது இன்னிங்ஸில் விளையாடுகிறது இந்திய அணி. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதில் இளைஞர் நலன், விளையாட்டு, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, பொதுப்பணி, மனிதவள மேம்பாட்டுத் துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடக்கிறது. இந்த விவாதத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுவார்கள். தொடர்ந்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சரத்குமார் ஆகியோர் பதில் அளித்து உரையாற்றுவார்கள். நிறைவாக துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளையும் அவர்கள் வெளியிடுவார்கள். மேலும் கடலூரில் ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனத்தின் கிணறுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது. மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ஜார்க்கண்ட் அரசு தேர்வுகளை ரத்து செய்ததை தொடர்ந்து மாணவர் தலைவர் ரவீந்திர பஸ்வான் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பணி நியமன தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் JSSC, CGL தேர்வு மற்றும் 2014 முதல் வெளிமுகமை நிறுவனமான DTPL நடத்தப்பட்ட அனைத்து தேர்வுகளையும் ரத்து செய்வதாக அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் அமைச்சர்கள் தீபிகா பாண்டே சிங், இர்பான் அன்சாரி ஆகியோர் முன்னிலையில் ராஞ்சியில் உள்ள சுதார் மருத்துவமனையில் மாணவர் தலைவர் ரவீந்திர பஸ்வான் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தேர்வர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநில அமைச்சர்கள் தீபிகா பாண்டே, இர்பான் அன்சாரி ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் தேர்வுகளை கண்காணிக்கவும் வினாத்தாள் கசிவை தடுக்கவும் கடுமையான சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் தேவை என்று வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் தனியார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஹோர்முஸ் நீரிணை மற்றும் பரந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்க ஈரானிய அமைப்புகள் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஏனெனில் கடினமான முடிவுகள் மீது ஈரான் முடிவெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் தயாராக இருக்கும் என்று கூறினார். மேலும் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடைக்க தெஹ்ரான் சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான இராணுவ தாக்குதலை நடத்தும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்கள் சேர்த்துள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இலங்கையின் காலி நகரில் நடைபெறுகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 462 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக தேவ்தத் படிக்கல் 167 ரன்களும், KL ராகுல் 82 ரன்களும் எடுத்தனர். பந்துவீச்சு தரப்பில் இலங்கை அணியின் பிரபாத் ஜெயசூர்யா 4 விக்கெட்டுகளையும், கேஷாரா நுவாந்தா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய இலங்கை அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 284 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக சோனல் துனிஷா 100 ரன்களும், நிரோஷன் டிக்வெல்லா 80 ரன்களும் எடுத்தனர். பந்து வீச்சு தரப்பில் இந்திய அணியின் மானவ் சுதார் 4 விக்கெட்டுகளையும், ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் 178 ரன்கள் முன்னிலையுடன் இந்திய அணி இன்று 2வது இன்னிங்ஸை தொடங்க உள்ளது. ஆட்டத்தில் இன்னும் 2 நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் இப்போட்டி டிராவில் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளில்
கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாஜகவை கண்டு நடுங்கும் தம்பி முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்று சென்னை தேனாம்பேட்டையில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் விமர்சித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டத்துறை இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரந்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 100 நாட்களில் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை நாசமாக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாசமாக்கி உள்ளது தாவேக அரசு என்றும், கத்திப்பட பாணியில் விவசாயியாக வசனம் பேசியுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கிறார் என்றும், தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பாலியல் குற்றங்கள், கொலைகள் குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்றும், பழனி கோவில் விவகாரத்தில் 100 கோடி அரசு நிலத்தை தனி நபருக்கு விற்கப்பட்டது என்பன உள்ளிட்ட எண்ணற்ற சம்பவங்கள் 100 நாட்களில் நடைபெற்றுள்ளது என்றும், இவைகள்தான் தாவேக அரசின் 100 நாள் சாதனை என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இன்னைக்கு மாண்புமிகு விஜயினுடைய சர்க்கஸ் சர்க்கார் தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சாதனை இது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப நான் ஸ்ட்ரிக்டாக வச்சிருப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவில் தமிழ்நாட்டில் இருக்குன்றது நாட்டு மக்களுக்கே நன்றாக தெரியும். தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு பள்ளியில் இருக்கிற சர்க்காராக தான் இது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. நுங்கம்பாக்கம் அகதீஸ்வரர் திருக்கோவில் நில முறைகேடு குறித்து தமிழக முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள அகதீஸ்வரர் பிரசன்னா வெங்கடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் முறைகேடு குறித்து தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பினர் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பில் கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீராம் பேசும்போது, சென்னை நுங்கம்பாக்கம் அகதீஸ்வரர் பிரசன்னா வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் உள்ளது என்றும், ஆனால் 1962 முதல் அந்த நிலங்களை போலியான ஆவணங்கள் மூலமும் போலியாக அறங்காவலர் குழுவினர் முறைகேடாக பல நபர்களுக்கு விற்பனை செய்துள்ளனர் என்றும் ஸ்ரீராம் தெரிவித்தார். மேலும் கோவில் நிலங்களை சட்டப்படி மீட்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை எத்தனை ஏக்கர் என்பது குறித்தும் அதன் பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட இதர விபரங்களுடன் 6 வாரத்தில் பதிலளிக்க அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும், இருப்பினும் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கேற்ப அறநிலையத்துறை எந்த பதிலையும் கூறவில்லை என்பதால் நுங்கம்பாக்கம் அகதீஸ்வரர் கோவில் நில முறைகேடு குறித்து தமிழக முதலமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீராம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கேஸில் இப்போ சமீபமாக ஒரு இன்டர்வியூ ஆர்டர் வாங்கியிருக்கோம். அதாவது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோர்ட் என்ன உத்தரவு போட்டிருக்குன்னா, 6 வாரத்தில் மொத்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எவ்வளவு, அதில் எவ்வளோ விற்றுருக்கீங்க, எவ்வளோ இன்னும் மீதி இருக்குது, எவ்வளோ என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருக்காங்க போன்ற மொத்த டீட்டெயில்ஸையும் சர்வே பண்ணி 6 வாரங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட இது ஆர்டர் போட்டு 1 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவங்களை நடவடிக்கை எடுக்க வைக்கணும். மேற்கொண்டு அதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை நாங்கள் இன்னும் கோர்ட்டில் மீண்டும் போராட்டம் பண்ணி இந்த மொத்த சொத்தை மீட்போம். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் இப்போ பேசுகிறோம். இப்போ தங்கையை பிரிந்த 9 வயது சிறுவன் தன்னுடைய பிறந்தநாள் பரிசாக வைத்த உருக்கமான கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா தேரழந்தூர் கிராமத்தை சேர்ந்த ஆசாத் அலியின் 9 வயது மகன் அல் அப்சார் தனது தந்தையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்தார். பெற்றோரின் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த 3.5 ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழும் நிலையில் தனது 5 வயது தங்கையை தாயார் அழைத்து சென்றதாக சிறுவன் தெரிவித்துள்ளார். தங்கையை பலமுறை சந்திக்க முயன்றும் அனுமதி கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி தனது பிறந்தநாளுக்கு பரிசாக தங்கையை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என
மாவட்ட ஆட்சியரிடம் சிறுவன் உருக்கமான கோரிக்கை விடுத்தார். 9 வயது சிறுவனின் இந்த பாச கோரிக்கை ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தவர்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. என் பேர் அல்லாப் சார். என் ஊர் வந்து தேர்லேருந்து. இந்த மாதிரி எங்கள் அத்தாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை. அதனால 4.5 வருஷமாக என் தங்கச்சி என் கூட பேச விடாமல் வச்சுருக்காங்க. என் தங்கச்சி கூட நான் விளையாடணும், என் தங்கச்சி கூட சைக்கிளில் போகணும். என் தங்கச்சி வந்து என் பர்த்டே அதுக்கு எதுக்கும் விட மாட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு இன்னைக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். கலெக்டர் வந்து இது பார்க்க வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நைஜீரியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்த வீரருக்கு அவரது சொந்த ஊரில் உறவினர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேமானூரை சேர்ந்த வாள்வீச்சு வீரர் ஷெர்ஜின் நைஜீரியாவில் நடைபெற்ற காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் பெய்பி பிரிவில் பங்கேற்றார். கடந்த 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற்ற போட்டியில் தனிநபர் மற்றும் குழு பிரிவுகளில் அபாரமாக விளையாடி 2 தங்கப் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். தாயகம் திரும்பிய ஷெர்ஜனுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை தேசிய அளவில் 60 பதக்கங்களும் சர்வதேச அளவில் 7 பதக்கங்களும் வென்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வெல்வதே தனது அடுத்த இலக்கு என்றும் அதற்காக தீவிர பயிற்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராக அரசு கூடுதல் உதவிகளை வழங்கினால் மேலும் சிறப்பான சாதனைகளை படைக்க முடியும் என ஷெர்ஜின் தெரிவித்தார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சாலை ஓர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சாலை ஓர கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து சாலை ஓர வியாபாரிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அண்ணா சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல ஆண்டுகளாக கடைகள் நடத்தி வரும் 1000க்கும் மேற்பட்ட வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி கடைகளை அகற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வியாபாரிகள் வலியுறுத்தினர். மேலும் தெருவோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் தெருவோர விற்பனை ஒழுங்குமுறை சட்டம் 2014ஐ முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் சாலை ஓர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போரூர் அருகே சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளின் போது முறையான தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் இன்றி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை போரூர் அருகே ஐயப்பன் தாங்கலில் பூவிருந்தவள்ளி போரூர் சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் முறையான தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் இன்றி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக கடைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளுக்கு செல்லும் உயர் அழுத்த மின்சார பெட்டிகள் அகற்றப்பட்டு சாலை ஓரத்தில் ஆபத்தான நிலையில் வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளுக்கு மின் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. இதையடுத்து விபத்து ஏற்படும் முன்பு நெடுஞ்சாலைத்துறை உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கார்த்திக் கூறுகையில், தடுப்புகள் அமைத்து 1 வாரத்திற்குள் பணிகளை முடித்து மின்சார பெட்டிகள் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர் சங்கரை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சவுதி அரேபியாவில் சிக்கியுள்ள மீனவர் சங்கரை தாயகம் அழைத்து வர கோரி அவரது உறவினர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில் சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறையை சார்ந்த 3 மீனவர்கள் மற்றும் கடலூரை சார்ந்த 1 மீனவர் என 4 பேர் கடலில் மீன்பிடித்து வந்ததாக தெரிவித்துள்ளனர். அப்போது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் என்ற மீனவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக குறிப்பிட்டனர். மேலும் கீழமூவர்கரை கிராமத்தை சேர்ந்த மீனவர் சங்கர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உயிரை காப்பாற்றி பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே சங்கரின் மனைவி அமுதா மற்றும் உறவினர்கள் துக்கம் தாங்காமல் கதறி அழுத காட்சி காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. கன்னியாகுமரி அருகே ஏழை குடும்பங்களின் குடியிருப்புகளை தனி நபரிடமிருந்து மீட்டு தர கோரி குடியிருப்பு வாசிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் வாழவளாக்கம் பகுதியில் 9 ஏழை குடும்பங்களின் குடியிருப்புகளை தனி நபரிடமிருந்து மீட்டு தர கோரி குடியிருப்பு வாசிகள் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் பல ஆண்டுகளாக வீட்டு வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தி மின் இணைப்புடன் வசித்து வருவதாக தெரிவித்தனர்.
இந்த நிலையில் 65 சென்ட் நிலத்தை வாங்கிய ஷாகுல் ஹமீது என்பவர் குடியிருப்புகளை காலி செய்யுமாறு நேரிலும் வழக்கறிஞர் நோட்டீஸ் மூலமாகவும் மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் வீடுகளை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டுள்ளதால் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். எனவே உரிய நடவடிக்கை எடுத்து குடியிருப்புகளை மீட்டு தந்து பாதுகாப்பாக வசிக்க வழிவகை செய்ய வேண்டும் என அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்க கோடிக்கணக்கில் வச்சிருக்காரு, அது அவருடைய அவசியத்துள்ளது. எங்களை நாங்கள் அவருடைய பேர் வந்து சாகுல் ஹமீது. அப்பா கவர்மெண்ட் சட்டம் ஒரு ஏர் 2.5 சென்ட் அது எங்களுக்கு ஒரு சைடில் அவர் அடிச்சுக்கிற காம்பவுண்டுக்குள்ள எங்களுக்கு ஒரு சைடில் தந்தா போதும். ஒரு வீட்டு கேட்குங்களா? இல்லை ஒரு குடும்பம் 9 குடும்பம் இருக்கும் ஆமாம், மொத்தம் வந்து 22 சென்ட். சரியா? அவர் வாங்கி வந்தது 65 சென்ட்டுக்கு ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் 127 சென்ட் அடைச்சி வச்சிருக்காரு. விருத்தாசலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சுற்றியுள்ள பழைய பாழடைந்த கட்டிடங்களை இன்னும் அகற்றப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 5.55 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு கடந்த மாதம் திறக்கப்பட்டது. தினந்தோறும் 53 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் வந்து செல்லும் நிலையில் அலுவலகத்தை சுற்றியுள்ள பழைய பாழடைந்த கட்டிடங்கள் இன்னும் அகற்றப்படாமல் உள்ளன. இந்த கட்டிடங்கள் மது அருந்துதல் உள்ளிட்ட சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் குறிப்பாக பெண்கள் கழிவறைக்கு செல்ல அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அலுவலக வளாகத்தில் உள்ள கழிவறை முறையாக பராமரிக்கப்படாமலும் குடிநீர் போர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். உடுமலைப்பேட்டையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற கோரி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற கோரி நாடு தழுவிய கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இவ்விழாவில் அம்பேத்கர் இயக்கம், பெரியார் திராவிட கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. இதில் மாணவ மாணவியர், இளைஞர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டனர். நெற்குன்றத்தில் காமராஜர் சாலை கடம்பாடி அம்பன் நகர் பகுதியில் மெட்ரோ வாட்டர் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேடு நெற்குன்றத்தில் காமராஜர் சாலை கடம்பாடி அம்பன் நகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய மெட்ரோ வாட்டர் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு பல வாரங்கள் ஆகின்றன. இதன் காரணமாக தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறி அருகில் உள்ள கால்வாயில் செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது. இது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியும் 148வது மாமன்ற உறுப்பினருமான வி கிரிதரனிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே குடிநீர் வீணாவதை தடுக்க அதிகாரிகள் உடனடியாக பைப்லைன் உடைப்பு சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே புதிதாக அமையவுள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனித்தனியாக புகார் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் சீர்காழி அருகே புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் மனு அளித்தனர். அதில் பெருந்தோட்டம் பகுதியில் மதுபான கடை திறக்கப்பட்டால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நடமாட முடியாத சூழல் ஏற்படும் என தெரிவித்தனர். இதேபோல் பாமக மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் பெருந்தோட்டத்தில் புதிய டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற பெண் குழந்தைகள் பசங்க எல்லாருமே பாதிப்பு ஏற்படும். அதோடு இல்லாமல் அந்த ஏரியிலிருந்து தான் அந்த பகுதியில் உள்ள கோயிலுக்கு எல்லாத்துக்கும் கரகம் எடுக்கிறது, மற்றபடி எல்லா நிகழ்ச்சிகளும் அதுலேருந்து நடக்குது. காவிரியோட கடைமடை பகுதி அது. தென்காசியில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் இலங்கை அகதிகள் முகாம் மக்கள் தங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை அகற்ற கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாராந்திர மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் போகநல்லூர் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அதில் தாங்கள் வசிக்கும் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே குப்பை கிடங்கு இருப்பதால் கடுமையான சுகாதார பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்தனர். நச்சு புகையினால் கண் எரிச்சல், மூச்சு திணறல், ஆஸ்துமா, டைபாய்டு மற்றும் காலரா போன்ற தீவிர நோய்கள் பரவி வருவதாக கூறினர்.
இந்த சுகாதார சீர்கேட்டின் காரணமாக பள்ளி மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். இந்த குப்பை கிடங்கை மாற்று இடத்திற்கு மாற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஒரு உயிரை இழந்துட்டோம், ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்கு. 50-60 பேருக்கு காய்ச்சல். ஆனா வாராங்க ப்ளீச்சிங் டெங்குன்னு சொல்றாங்க. ஆனா கொசுவும் இல்ல, ஒண்ணு இல்ல. ஆனா ஈய வந்து பாருங்க, எங்களை மொச்சு போய் இருக்குது. பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்ய? எங்க பிள்ளைல நாங்க என்ன செய்ய சார்? சின்ன பிள்ளை 10 மாச குழந்தை ஹாஸ்பிட்டல்ல கிடக்கு, ஒரு பிள்ளை ஐசியூல கிடக்கு, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு. அப்ப அவங்க யாருக்கெல்லாம் சொல்றாங்க? இந்த நைட் ஒரு பிள்ளைய கொண்டு போனாங்க, ஒருத்தங்க நெஞ்சு வலின்னு கொண்டு போறாங்க. எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. நாங்கெல்லாம் இது இருக்கோம், என்ன சார் செய்ய சொல்லுங்க? எல்லா இடத்துலயும் நாங்க அறிவிச்சிட்டோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். எல்லாரும் பாருங்க, ப்ளீச்சிங் பொடிய போறீங்க, ப்ளீச்சிங் அதை குடிச்சு அதுக்கு எங்களுக்கு நோய் வருது. அப்ப நாங்க என்ன செய்ய சார்? மீதிக்கு தஞ்சாவூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போராட்டத்தின் போது இளைஞர் காவல்துறையினரை அடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஃப்ளெக்ஸ் பேனரை அகற்றியதால் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அப்பாவி இளைஞர் தான் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என கூறி விசிக கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த வந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அப்துல் ரஹீம் இளைஞரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரது கன்னத்தில் அறைந்தார். உடனடியாக ஆத்திரமடைந்த இளைஞர் அடுத்த நிமிடமே காவல்துறையினரின் கன்னத்தில் அறைந்தார். இதன் பின்னர் அந்த இளைஞரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் அந்த இடம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. சென்னை மத்திய அஞ்சல் கோட்டத்தை அழித்துவிட்டு மற்ற கோட்டத்துடன் இணைக்கும் மத்திய அரசின் முடிவினை எதிர்த்து அஞ்சல் துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அஞ்சல் துறையில் உள்ள சென்னை மத்திய கோட்டத்தை அழித்து மற்ற கோட்டத்துடன் இணைக்கும் மத்திய அரசின் முடிவினை எதிர்த்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் தபால் துறையின் கூட்டு நடவடிக்கை மன்றத்தின் சார்பில் அஞ்சல் துறையில் பணிபுரியும் பல்வேறு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய கோட்டத்தை அழிக்க விடமாட்டோம் என்றும் அஞ்சல் துறை கட்டிடத்தை இடிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில மண்டல கோட்ட செயலர்கள் தினேஷ், ரவீந்திரபாபு, யுவராஜ், சரவணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கபில், சந்திரமோகன், வடிவேல், பிரதீப் குமார், மோகன், ஜேசு, பார்த்திபன், கேசவன், பார்த்தசாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை தென்கோட்டத்திற்கும் பிரித்து இந்த கோட்டத்தை இல்லாமல் செய்ய நிர்வாகம் முயற்சி எடுத்திருக்கிறது. இது நிர்வாக சீர்கேடாக ஒன்றை நான் இந்த தொழிற்சங்கங்கள் கருதுகிறது. இது வெறும் நிர்வாக சீர்கேடு மட்டுமல்லாமல் பொதுமக்களும் மிகவும் பாதிப்பு அடைவார்கள். கருங்கல் பெத்லஹேம் தனியார் கல்லூரியில் மாணவி உயிரிழந்த விவகாரம் குறித்து மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பெத்லஹேம் தனியார் நர்சிங் கல்லூரியில் பயின்ற கேரள மாணவி ஆன்சிஜிக்கு கடந்த 14ஆம் தேதி கல்லூரியின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கல்லூரி நிர்வாகம் தன்னை துன்புறுத்தியதாக மாணவி தெரிவித்த நிலையில் அவரது தாயார் அளித்த புகாரின் பேரில் கருங்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கல்லூரி முதல்வர் ஷீஜாவை தேடி வருகின்றனர். பத்மநாபபுரம் கோட்டாட்சியரும் விசாரணை நடத்தி வருகிறார். மாணவிக்கு நீதி வழங்கவும் முதல்வரை கைது செய்யவும் வலியுறுத்தி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பொன்னேரி அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து கண்டெய்னர் லாரியுடன் மோதிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சர்வதேச தனியார் பள்ளி மாணவர்களை சென்னை விமான நிலையத்தில் இருந்து பள்ளிக்கு அழைத்து சென்ற பேருந்து சோழவரம் ஜனப்பன் சத்திரம் கூட்டு சாலை அருகே கண்டெய்னர் ட்ரெய்லர் லாரியுடன் மோதிய விபத்துக்குள்ளானது. முந்தி செல்ல முயன்றபோது ஏற்பட்ட மோதலில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பக்கவாட்டு பகுதி சேதமடைந்தது. இதில் மாணவர்கள் மற்றும் ஓட்டுநருக்கு லேசான சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. காயமடைந்த மாணவர்கள் மாற்று பேருந்து மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவில்பட்டி அருகே பெண்ணையும் அவரது குழந்தையையும் அடித்து தொந்தரவு செய்த நபரை பெண்ணின் உறவினர் கொலை செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் காமநாயக்கன்பட்டியில் ஜார்ஜ் நியூட்டன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் தங்கியிருந்து வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் ராமச்சந்திரன் அப்பகுதியில் சரமாரியாக வெட்டப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார்.
இதை கண்ட அப்பகுதி மக்கள் கொப்பம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் உள்ளிட்ட காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து கொப்பம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் ராமச்சந்திரன் களக்காட்டில் வேலை பார்த்தபோது அதே பகுதியை சேர்ந்த இசக்கையம்மாளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அவரது குழந்தைகளுடன் காமநாயக்கன்பட்டிக்கு அழைத்து வந்து தோட்டத்தில் தங்கியிருந்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. இதில் இசக்கையம்மாளையும் அவரது குழந்தையும் ராமச்சந்திரன் அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார். இது குறித்து இசக்கையம்மாள் தனது உறவினரான சுந்தரபாண்டியன் என்பவரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுந்தரபாண்டியன் இரவு காமநாயக்கன்பட்டிக்கு சென்று ராமச்சந்திரனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சுந்தரபாண்டியனை காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற மூதாட்டியை காட்டு எருமை தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஆயர்பாடியில் பூங்காவனம் என்ற மூதாட்டி தனது குடும்பத்தினருடன் விவசாய தோட்டத்தில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கல்வராயன் மலை வனப்பகுதியிலிருந்து காட்டெருமை ஒன்று ஊருக்குள் புகுந்து சுற்றித் திரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அப்போது இயற்கை உபாதைக்காக வெளியே சென்ற பூங்காவனத்தை காட்டெருமை தாக்கியதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளி கொண்டிருந்த போது மணல் சரிந்து விழுந்ததில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஈச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் சட்டவிரோதமாக மணல் கடத்தி விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாப்பனப்பள்ளி அருகே பாலாற்றில் இரவு நேரத்தில் மணல் அள்ளி கொண்டிருந்த போது திடீரென மணல் குவியல் சரிந்து செல்வத்தை மூடியது. வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். பின்னர் பாலாற்றில் செல்வம் மணலில் சிக்கி உயிரிழந்தது தெரிய வந்ததை அடுத்து உறவினர்கள் அவரது உடலை மீட்டு அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர். இது குறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மணல் சரிந்து விழுந்து முதியவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2வது நாளாக இன்று மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம். துறை சார்ந்த புதிய அறிவிப்புகள் வெளியிட வாய்ப்பு. ஜார்க்கண்ட் அரசு தேர்வுகளை ரத்து செய்ததைத் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார் மாணவர் தலைவர் ரவீந்திர பஸ்வான். வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் தேவை என ரவீந்திர பஸ்வான் வலியுறுத்தல். அமெரிக்காவுடன் ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியுற்றால் இராணுவ தாக்குதல் நடத்தப்படும். ஈரானிய மூத்த அதிகாரி எச்சரிக்கை. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி 284 ரன்களுக்கு ஆல் அவுட். 178 ரன்கள் முன்னிலையுடன் இன்று 2வது இன்னிங்ஸில் விளையாடுகிறது இந்திய அணி. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.